उसने तो ईसाई मिशनरीज के साथ मुनाजरे किए और उन्हें शिकस्त दी। किसने? ईसाई मिशनरीज को साथ मुनाजरे करके गुलाम अहमद ने उन्हें शिकस्त दी। ये सत्यानंद प्रकाश का जो मुसन्निफ था आर्य समाज, तो आर्य समाज के लोगों से भी उसने मुनाजरे किए और उन्हें शिकस्तें दी। अच्छा, इन दो चीजों की वजह से उलमा की आंखों का तारा बन गया। मिर्जा गुलाम अहमद के बारे में उन्होंने ये लिखा है एक जगह कि इस दौर, ये 1898-99 की बात है, कि इस दौर में मिर्जा गुलाम अहमद जिस तरह इस्लाम को समझे हैं ऐसा बहुत कम लोग समझे हैं। And a lot of our ulama followed him. And a lot of our ulama followed him. And a lot of our ulama followed him. पेश किए वो तो कुरान और हदीस से बाहर जाया ही नहीं करता था। मिर्जा सीनियर रखते थे, उनके बारे में मौलाना अबुल कलाम आजाद ने बड़े गैर मामूली अल्फाज लिखे हैं जब उनकी वफात हुई है। मौलाना अब्दुल माजिद दरियाबादी का नाम आपने सुना होगा, वो किसी वक्त देहरी हो गए थे। उन्होंने खुद ये बात कही है कि मैं दहरियत से तौहीद की तरफ गुलाम अहमद कादियानी का लिटरेचर पढ़ के அன்பிற்குரிய தமிழ் முஸ்லிம் சொந்தங்களே, அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. இறைவன் புறமிருந்து இக்காலத்தில் இஸ்லாத்தின் வெற்றிக்காக எழுப்பப்பட்ட இமாம் மஹதியும் வாக்களிக்கப்பட்ட மசீஹும் ஆகிய அஹ்மதியா ஜமாத்தின் நிறுவனர் ஹஸ்ரத் மிர்சா குலாம் அஹ்மது காதியானி அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களுடைய நபித்துவத்தின், அதாவது எம்பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை பின்பற்றி அவர்களுக்கு கீழ்ப்படிந்து பெறக்கூடிய அந்த உம்மத்தி நபித்துவத்தின் உண்மைக்கான சான்றுகளை பார்த்து கொண்டிருக்கிறோம். இந்த வீடியோக்களில் நம்ம குறிப்பாக சொல்லக்கூடிய சான்று என்னவென்றால், ஒரு நபித்துவவாதி அவருடைய வாதத்திற்கு முன் எப்படிப்பட்டவராக இருந்தார் என்பது குறித்து நாம் பார்க்க வேண்டும் என்று இறைவன் சொல்கிறான். உதாரணத்துக்கு ஹஜ்ரத் முஹம்மது முஸ்தபா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நபித்துவவாதத்தை செய்யும் பொழுது அவர்கள் நேரடியாக அதை அறிவித்து விடலை. அவங்க என்ன பண்ணுறாங்கன்னா, ஒரு மலை குன்று மேலே ஏறிக்கிட்டு இந்த மலை குன்றுக்கு பின்னாடி உங்களை தாக்குவதற்கு ஒரு படை வந்திருக்கிறது அப்படின்னு சொன்னால் நீங்கள் நம்புவீங்களான்னு கேட்குறாங்க. அந்த ஒட்டுமொத்த மக்களும் அங்கே கூடியிருந்தவங்களும் நிச்சயமாக நாங்கள் நம்புவோம் அப்படின்றாங்க. இதில் ஒரு நுட்பமான கருத்தை அஹ்மதியா ஜமாத்துடைய 2வது கலிஃபத்துல் மஸீஹ் சொல்கிறாங்க ரஸியல்லாஹு தஆலா அன்ஹு. அதை அப்படியே உங்கள் மனக்கண் முன் கொண்டு வந்து பாருங்களேன். இந்த சம்பவத்துடைய மகத்துவம் இன்னும் உங்களுக்கு புரியும். அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, அந்த காலத்தில் ஒரு ஊரையோ நகரத்தையோ எதிரிகள் தாக்குவதற்கு வரும்பொழுது அந்த ஊருக்கு வெளியே சில மைல் தூரம் வரை சென்று ஆடு மாடு மேய்த்து கொண்டிருப்பார்கள் தெரியுமா. இடையர்கள் இருப்பாங்கள்ல, ஒட்டகங்களை மேய்த்து கொண்டு, ஆடு மாடுகளை மேய்த்து கொண்டு, அவங்க தான் முதல்ல ஓடி வருவாங்களாம். ஐயையோ படம் வருது, எல்லாம் பாதுகாப்பாக இருங்க, ஒளிஞ்சிக்குங்க, படம் வருதுன்னு சொல்லிட்டு. ஆனால் அன்றைக்கி அப்படிப்பட்ட எந்த விதமான அறிகுறியும் இல்லை. முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வந்து அந்த மலைக்குன்று மேலே திடீரென்று ஏறி சொல்கிறாங்க ஒரு படம் இருக்குது பின்னாடி அப்படின்னா நம்புவீங்களான்னா, இந்த அறிகுறிகளாக இல்லாமல் இருந்தாலும் அந்த மக்கள் சொல்கிறாங்க நிச்சயமாக நம்புவோம். ஏன்னா நீங்கள் வந்து உண்மையாளர், நீங்கள் நம்பிக்கையாளர், அஸ்ஸாதிக் அல் அமீன் அப்படின்றாங்க. அதற்கு பிறகு நபின்னு சொல்கிறாங்க. நபின்னு சொன்னால் அடுத்த கணமே அந்த வாயை மாறி பேசுது. அந்த மக்களுடைய வாய் வந்து அப்படி மாறிடுச்சு. அவங்களாம் இப்போ என்ன சொல்கிறாங்க தெரியுமா, நீங்கள் வந்து பொய்யரு, நீங்கள் அது இதுன்னு வாயில் வந்து திட்டிட்டு போயிடுறாங்க. அப்போ இந்த சான்று தான் நம்ம ஹஜ்ரத் மிர்சா குலாம் அஹ்மத் அலைஹிஸ்ஸலாமுக்கு எடுத்து வைக்கிறோம். இந்த சான்று தான் திருக்குரான் சொல்லுது. ஒருவர் வாதிப்பதற்கு முன் அவருடைய நிலை என்னன்னு பாருங்கள், அவரை குறித்து மக்கள் என்ன சொல்கிறாங்கன்னு பாருங்கன்னு குரான் சொல்லுது. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வாழ்க்கையில் இது தெளிவான அடையாளமாக இருக்குது. அப்போ அதே மாதிரி அது மஸீஹ் அலைஹிஸ்ஸலாம் அவங்களுடைய வாழ்க்கையும் பார்த்தீங்கன்னு வச்சிங்களேன். அவங்க மஸீஹ் என்று வாதிப்பதற்கு முன் நீங்கள் வானத்திலேருந்து எதிர்பார்த்துட்டு இருக்க ஈசா நபிலாம் மௌத்தாயிட்டார், குரான் வந்து அவர் இறந்து விட்டார்னு சொல்லுது. மிக தெளிவாக அவர் இறந்து விட்டார்னு சொல்லுது. நான் தான் அந்த மஸீஹாக இந்த உம்மத்திலேருந்து ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை பின்பற்றக்கூடியவனாக வந்திருக்கிறேன் அப்படின்னு சொல்கிறாங்க. அப்படி அவங்க சொல்கிறதுக்கு முன்னாடி அந்த காலத்தில் இருந்த ஆலிம்கள்லாம் அவங்க எப்படி அவங்கள போற்றி புகழ்ந்தார்கள். இவங்க தான் இஸ்லாத்துடைய நம்பிக்கை நட்சத்திரம், இவங்க தான் இஸ்லாத்துடைய போர் வீரர்
அப்படிலாம் சொன்னாங்கன்றதை இன்றைய ஆலிம்கள் சொல்கிறாங்க. அதுதான் நம்ம இந்த 2 வீடியோவில் போட்டோம். இது 3வது வீடியோ. அது மட்டும் இல்லை, அன்னைக்கு வந்து ஆரிய சமாஜிகளும் ஹிந்து ஆரிய சமாஜிகளும் கிறிஸ்தவர்களும் கடுமையாக இஸ்லாத்துக்கு எதிராக தாக்குதல் பண்ணிட்டு இருந்தாங்க. அது மட்டும் இல்லை, நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எதிராக கடுமையாக தாக்குதல் பண்ணிட்டு இருந்தாங்க. இழிவான முறையில் தாக்குதல் நடந்து கொண்டிருந்தது. ஆனால் அவர்கள் வைக்கக்கூடிய தாக்குதலுக்கு பதிலடி கொடுக்கக்கூடியவர்களாக யாருமே இல்லை என்று இந்த ஆலிம்கள் தான் சொல்கிறாங்க. அப்போ அவங்களுக்கு ஒரே ஒருத்தர் தான் பதில் கொடுத்தார். ஒரே ஒருத்தர் தான் இஸ்லாத்தின் அந்த போர்க்களத்தில் நின்று போர் புரிந்தார். அவர் யாருன்னா அஹ்மதிய ஜமாத்தின் நிறுவனர் ஹஜ்ரத் மிர்சா குலாம் அஹ்மத் காதியானி அலைஹிஸ்ஸலாத்து வஸலாம்னு சொல்கிறாங்க. அப்போ இவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, அவர் நல்லவர் தாங்க, இறையச்சம் உடையவர் தான், இஸ்லாத்திற்காக இந்த மாதிரி தற்காப்பில் ஈடுபட்டார். ஆனால் பின்னாடி பாருங்கள், அவர் புகழ் பெற்ற உடனே அப்படி மாறிட்டார், நபித்துவவாதம் செய்து மசீனுவாதம் செய்து வழி தவறி போய்விட்டார் நவுதுபில்லா அப்படின்னு சொல்கிறாங்க. இப்போது நம்ம ஏற்கனவே பார்த்த ஆயத்து தான். ஒரு வாதம் செய்கிற வரைக்கும் ஒருத்தரை பற்றி ஒன்று சொல்லுவாங்க. அவர் வாதம் புரிந்த பிறகு அவருடைய எதிரிகள் ஆகிடுவாங்க. பின்னாடி அவர் மேலே வந்து அவரை தூற்ற ஆரம்பித்து விட்டுவார்கள். இது நடக்கக்கூடிய விஷயந்தான். இப்போது இன்னொரு ஒரு சிம்பிளான விஷயம் யோசித்து பாருங்களேன். ஒருத்தர் நேர்வழி பெறுவதும் வழி தவறி போவதும் இறைவனுடைய கையில் தான் இருக்குது, அதில் எந்த சந்தேகமும் இல்லை. ஆனால் அன்றைக்கி உங்களிடையே யாருமே இல்லை, எதிரிகளுடைய தாக்குதல்களை எதிர்கொள்வதற்கு பதிலடி வழங்குவதற்கு யாருமே இல்லை, யாருக்கும் அந்த திறனே இல்லை. மிர்சா சாஹிப் தான் நம்பிக்கை நட்சத்திரமாக விளங்கினார். மிர்சா சாஹிப் தான் சாம்பியன் ஆஃப் இஸ்லாமாக இருந்தார். மிர்சா சாஹிப் தான் முன்னின்று இஸ்லாத்தின் தற்காப்பில் ஈடுபட்டான்னு சொல்லும்போது அந்த ஒரே மனிதரும் வழி தவறி போயிட்டா அப்போ இஸ்லாத்துடைய நிலைமை என்ன ஆயிருக்கும் கொஞ்சம் யோசிச்சு பாருங்களேன். இஸ்லாத்தின் ஒரே ஒளி விளக்கையும் இறைவன் அணைத்து விடுவானா? இஸ்லாத்தின் ஒரே போர் வீரரையும் இறைவன் வழி தவற செய்து விடுவானா? இஸ்லாத்தின் ஒரே நம்பிக்கை நட்சத்திரத்தையும் இறைவன் உதிர்ந்து விழச் செய்து விடுவானா என்பதை கொஞ்சம் சிந்திச்சு பாருங்கள். போர் வீரராக நின்று செயல்படுவதற்கு யாருமே இல்லை, மிர்சா சாஹிப் மட்டும்தான் இருந்தார் என்ற நிலையில் இறைவன் அவரையும் வழிதவற வைத்து விட்டால் இந்த உம்மத்துடைய நிலை என்னவாகி இருக்கு என்பதை சிந்தித்து பாருங்கள். அப்போ நம்ம என்ன புரிஞ்சுக்கிறோன்னா, அவர்கள்தான் அதற்கு மிக தகுதியானவர்கள். எனவே அவர்களைத்தான் இறைவன் இமாம் மஹ்தியாக நியமித்தான், மசீஹாக நியமித்தான் என்பதை நாம் புரிந்து கொள்கிறோம். قل لو شاء الله ما تلوته عليكم ولا أدراكم به فقد لبثت فيكم عمرا من قبله أفلا تعقلون قد جاء مهديكم وظهرت آية فاسعوا بصدق القلب يا فتياني. क्योंकि ये ईसाइयों को जवाब देते थे. तहरीक पाकिस्तान ही नहीं, खुद जो है मौलाना अबुल कलाम आजाद, मौलाना सनाउल्लाह अमृतसरी, असल में ये एक खास दौर था जबकि इस्लाम के खिलाफ एक को ईसाई मुतासिर थे, ये खुद थे. ये गुलाम रसूल मेहर और अब्दुल मजीद सालिक अहमदी थे. मेरी इतना नहीं है ये. भारत में जो अर्ज कर रहा हूँ वो ये कि जो काम वो कर रहा था उसने तो ईसाई मिशनरीज के साथ मुनाजरे किए और उन्हें शिकस्त दी. किसने? ईसाई मिशनरीज को साथ मुनाजरे करके गुलाम अहमद ने उन्हें शिकस्तें दी. अच्छा. और एक जबरदस्त जो एक वायलेंट तहरीक उठ गई थी, ये सत्यारथ प्रकाश का जो मुसन्निफ था आर्या समाज, तो आर्या समाज के लोगों से भी उसने मुनाजरे किए और उन्हें शिकस्तें दी. अच्छा, इन दो चीजों की वजह से उलमा की आंखों का तारा बन गया. अहमद खान ने भी मौलाना सैयद मीर हसन को मना किया था कि इनके साथ झगड़ा करने की जरूरत नहीं है. हमें क्या, उनका जो भी अकीदा है अकीदा रहे उनके पास, लेकिन हमें इससे कोई गरज नहीं. लेकिन सुना है कि आदमी बड़ा साले और नेक है और वो मुकाबला करते थे इन ईसाइयों से. नहीं, मगर ये सबूत मौजूद है कि वो मुतासिर हुए थे. जैसे शुरू में कहा था इन्होंने प्रोग्राम से कि बहुत से लोग मुतासिर हुए. मिर्जा गुलाम अहमद के बारे में उन्होंने ये लिखा है एक जगह कि इस दौर, ये 1898-99 की बात है, कि इस दौर में मिर्जा गुलाम अहमद जिस तरह इस्लाम को समझे हैं ऐसा बहुत कम लोग समझे हैं. ये ख्याल है कि वो कभी भी अहमदी नहीं थे. अलबत्ता गुलाम अहमद की तारीफ उन्होंने की.
اور جو آپ نے جملہ نوٹ کیا ہے، میں نے اس کے برعکس یہ سنا ہے کہ انہوں نے کہا کہ اگر کوئی شخص آج اسلام زندہ دیکھنا چاہے تو قادیان میں جا کے دیکھے۔ مرزا قادیانی نے جب کام شروع کیا تو دین کا دفاع کرتا، اعتراضوں کا جواب دیتا، ہندو مت کے خلاف بولتا، عیسائیت کی تردید کرتا۔ ہمارے اکابر نے کہا بہت اچھا آدمی ہے، کام جو اچھا تھا۔ مرزا غلام احمد قادیانی جب اس نے مسیح ہونے کا اور نبی ہونے کا دعویٰ نہیں کیا تھا تو یہ اہل باطل کے خلاف دلائل دیتا تھا اور دین حق کو دلائل ثابت کرتا تھا۔ اس کے بارے میں ہمارا بھی گمان یہ تھا کہ بندہ بہت اچھا ہے، اس لیے ہم نے اس کے مدح کیا اور تعریف کی ہے۔ Like our Akabirin have already demonstrated, because in the early days he said he was Mujaddid, and a lot of our ulama followed him, It was not until he turned down and said he is Nabi. That's when the ulama started saying, no, hold on, you're going to be too far now. مرزا غلام قادیانی کو اگر آپ لوگوں کے سامنے بٹھا دیا جائے، آپ تو مرزا قادیانی کے ہاتھ کے اوپر بیعت کر لیں۔ ابے اس نے تو قرآن حدیث کیا پیش کیا، اور میاں اس نے کیا پیش کیا ہے؟ اس نے تو 2 اور 2 4 آیتیں تو 2 اور 2 4 حدیثیں پیش کی ہیں۔ وہ تو قرآن اور حدیث سے باہر جایا ہی نہیں کرتا تھا مرزا سینئر۔ آج بھی دنیا کا ہر قادیانی مرزا یہی کہتا ہے، آؤ قرآن اور حدیث سے بات کرو، آؤ قرآن حدیث سے بات کرو۔ قادیانیوں کو دیکھ لیں، مرزا قادیانی جب پیدا ہوا تھا تو اپنے ساتھ اپنی ٹیم کو لے کے پیدا نہیں ہوا تھا۔ مرزا قادیانی کے جو اس وقت فالورز موجود ہیں، مرزا قادیانی جو ہے وہ اپنے گھر سے لے کے پیدا نہیں ہوا تھا۔ مرزا قادیانی نے جب دعویٰ نبوت کیا اور اس نے جو اپنی تبلیغ شروع کی، اپنے مذہب کی، تو اس کو ماننے والے بہت سارے وہ لوگ تھے جو اپنے آپ کو کلمہ پڑھنے والا کہتے تھے۔ مثال کے طور پہ مرزا غلام احمد قادیانی کا جو پہلا خلیفہ ہے مولوی نور الدین بیروی، یہ غیر مقلد وہابی اہل حدیث کا بہت بڑا عالم تھا۔ مولوی عبد الکریم سیالکوٹی اہل حدیث غیر مقلدین کا بہت بڑا عالم تھا۔ اور اس کے علاوہ مولوی برہان الدین جیلوی جو ہے وہ پوری اپنی ٹیم سمیت ہی مرزا غلام احمد قادیانی کا جا کے مرید ہو گیا اور مرزا غلام احمد قادیانی کو نبی تسلیم کر لیا اور اس کا پیروکار بن گیا۔ یہ کون لوگ تھے؟ یہ کلمہ پڑھنے والے تھے، اپنے آپ کو مسلمان یہ کہتے تھے، اب یہ پیروکار بن گئے۔ مرزا غلام احمد قادیانی یا قادیانی جو ہے وہ لوگوں کے گھروں میں آ کے نہیں کہتے لوگوں کو قادیانی ہو جاؤ۔ یہ لوگ جو قادیانی بنے ہیں، مرزائی بنے، یہ کس طرح؟ ظاہر ہے کہ اس کے جو ذرائع ہیں ان میں سے ایک ذریعہ یہ ہے کہ یا تو مرزا قادیانی کی صحبت میں جا کے بیٹھے، یا یہ ہے کہ مرزا قادیانی کا لٹریچر پڑھا، یا اس کے بیانات سنے، اس کے لیکچر سنے اور سن کے گمراہی کا شکار ہو گئے۔ مرزا صاحب بھی بہت بڑے عالم تھے، اپنے زمانے میں بڑے مناظر کی حیثیت رکھتے تھے۔ ان کے بارے میں مولانا ابوالکلام آزاد نے بڑے غیر معمولی الفاظ لکھے ہیں جب ان کی وفات ہوئی ہے۔ وکیل اخبار کے اس زمانے وہ ایڈیٹر تھے مولانا ابوالکلام آزاد، معمولی آدمی نہیں تھے مولانا ابوالکلام آزاد۔ انہوں نے بڑی ان کی مدح اور تعریف کی، اور بہت سے علامہ اقبال بڑے ان کے معتقد رہے ایک زمانے میں، عالم تھے، وہی بڑے عالم تھے۔ اتنے سیانے لوگ، پڑھے لکھے لوگ اسے مان کیسے لیتے ہیں نبی؟ دیکھیں نا آپ، ایک ہی نوبل انعام یافتہ عبدالسلام، اور وہ بھی اس کا جو ہے وہ نکلا معتقد۔ کیا ہوتا ہے یہ ہمیں نہیں معلوم۔ اصل وجہ یہ ہے، یہ بڑے لائق شخصیت تھی، اس نے ایک وقت میں بڑے عیسائیوں کے ساتھ جو ہے وہ مناظرے کیے تھے، انہیں شکست دی تھی، تبھی تو مشہور ہو کے پھر نبی بنے۔ جو توحید کے اوپر اس شخص کا لٹریچر ہے نا، با کمال لٹریچر ہے، توحید کا استدلال کمال درجے میں ہے۔ مولانا عبد الماجد دریابادی کا نام آپ نے سنا ہوگا، وہ کسی وقت دہریے ہو گئے تھے۔ انہوں نے خود یہ بات کہی ہے کہ میں دہریت سے توحید کی طرف غلام احمد قادیانی کا لٹریچر پڑھ کے، کہ اگرچہ ایک فرد بھی ساتھ نہ رہے اور سب چھوڑ چھاڑ کر اپنی راہ لیں، تب بھی مجھے کچھ خوف نہیں۔ میں جانتا ہوں کہ خدا تعالیٰ میرے ساتھ ہے، میں جانتا ہوں کہ خدا تعالیٰ میرے ساتھ ہے، میں جانتا ہوں کہ خدا تعالیٰ میرے ساتھ ہے۔ اگر میں پیسا جاؤں اور کچلا جاؤں اور ایک ذرے سے بھی حقیر تر ہو جاؤں اور ایک طرف سے ایذا اور گالی اور ہر ایک طرف سے ایذا اور گالی اور لعنت دیکھوں، تب بھی میں آخر فتح یاب ہوں گا۔